ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிற டாபிக் வந்து கெட் த அட்வைஸ் ஃப்ரம் கரெக்ட் பீப்புள். இது என்னன்னா, அந்த ரிச்சஸ்ட் மேன் டாபிக் வந்து படித்த ஒரு விஷயந்தான். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்கள்ட்ட போய் அட்வைஸ் கேட்டு அதை வந்து இதில் ட்ரை பண்ண நினைப்பாங்க. இல்லையாக்கே அவங்கள்ட்ட அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுப்பாங்க. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆஃப் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பாரு. ஸோ அது உண்மைதான். தமிழில் கூட ஒரு ப்ராவப்ஸ் இருக்கு, தெரிஞ்ச தொழிலை செய்யாதவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மைதான். அதைத்தான் வந்து ஷார்ட்டாக அந்த புக்கில் அந்த ஆத்தர் சொல்லியிருப்பாரு. ஸோ எப்போதுமே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இதில் க்ரோ ஆகிறதுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும், எஃபர்ட்டாக இருக்கணும், அந்த தொழில் மீது தான் இருக்கணும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ அதில் தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அதை விட்டுட்டு அட்வைஸ் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு தொடர்பு இல்லாத இன்னொருத்தவர்கிட்ட, அவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் தொடர்பு இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்குறது மிகப்பெரிய மிஸ்டேக்கு. அது வந்து மிகப்பெரிய லாஸஸில் முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து 100% உண்மை. சரிங்களா? எப்போதுமே வந்து நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்குறீங்கன்னா அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்க ஏரியாவில் அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட அட்வைஸ் எடுத்துக்கணும். ஸோ கெட் த அட்வைஸ் ஃப்ரம் த கரெக்ட் பீப்புள். இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.